இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோவாம் கல்ச்சர் பண்ணுறதா சொல்லி நம்ம அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு 2 வீக் முன்னால். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதோட அப்டேட்டும் இப்போ செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தொட்டியில் உள்ளதை நம்ம பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு தொட்டியில் தோண்டும் போது ஒரு ஸ்மெல்லும் வரவே இல்லை. அப்போவுமே கன்ஃபார்ம் ஆகிட்டு இது வரல அப்படின்னு, கல்ச்சரு வரல சரியா. சரி இதில் வரலன்னு சொல்லி இதை மூடி வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் நாள் கழித்து வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இதை இப்போ மூடி வச்சிட்டேன். மூடி வச்சுட்டு இப்போ இன்னொரு தொட்டியில் வச்சுருந்தேன். இது நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. அதனால் இதில் இருக்குன்னு ஒரு டவுட்லேயே ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போதே சரியான ஸ்மெல்லு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டே நிற்க முடியல. அதனால் மூக்கை மூடிட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளே கல்ச்சர் இருக்குது. அதனால் அந்த கல்ச்சரை மட்டும் தனியாக தூக்கி எடுத்துகிட்டு மண் இல்லாமல் எடுக்கணும். மண்ணோட எடுத்து அந்த கல்ச்சர் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது மைக்ரோவாமு. இப்போ அதை மட்டும் தூர எடுத்துட்டோம். இதை மட்டும் கல்ச்சரை மட்டும். அதுக்கப்புறம் இந்த டப்பாவில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எதை வச்சுன்னா மேரிகோல்டு பிஸ்கட் 5 ரூபா பாக்கெட் வச்சு வருதான்னு ஒரு டவுட்டில் தான் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் ஊற போட்டு புழிஞ்சி நல்ல பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிடணும். இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். புழிஞ்சாச்சு. இப்போ அந்த டப்பாவில் சைடில் படாத மாதிரி நம்ம உள்ளே வச்சு அமுக்கி விடணும். சைடில் படக்கூடாது. பட்டுச்சுன்னா நம்ம எடுக்கும்போது இது ஒரு மாதிரி ஃபிஷ்ஷுக்கு அஃபெக்ட் ஆகும் ஏதாவது. இப்போ அதுக்கப்புறம் இது கூட நம்ம கல்ச்சரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கல்ச்சரை 2 டப்பாலையும் ஆட் பண்ணிவிட்டு கல்ச்சரை இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த டப்பாவை மூடி 1 வீக் கழிச்சு இதோட அப்டேட் வரும். அது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மைக்ரோவாம் கல்ச்சர் பண்ணுறதா சொல்லி நம்ம அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் ஒரு 2 வீக் முன்னால். இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம அதோட அப்டேட்டும் இப்போ செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு தொட்டியில் உள்ளதை நம்ம பார்த்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு தொட்டியில் தோண்டும் போது ஒரு ஸ்மெல்லும் வரவே இல்லை. அப்போவுமே கன்ஃபார்ம் ஆகிட்டு இது வரல அப்படின்னு, கல்ச்சரு வரல சரியா. சரி இதில் வரலன்னு சொல்லி இதை மூடி வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் நாள் கழித்து வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இதை இப்போ மூடி வச்சிட்டேன். மூடி வச்சுட்டு இப்போ இன்னொரு தொட்டியில் வச்சுருந்தேன். இது நல்லா பச்சை பச்சைன்னு இருக்குது. அதனால் இதில் இருக்குன்னு ஒரு டவுட்லேயே ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணும்போதே சரியான ஸ்மெல்லு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டே நிற்க முடியல. அதனால் மூக்கை மூடிட்டு ஓப்பன் பண்ணால் உள்ளே கல்ச்சர் இருக்குது. அதனால் அந்த கல்ச்சரை மட்டும் தனியாக தூக்கி எடுத்துகிட்டு மண் இல்லாமல் எடுக்கணும். மண்ணோட எடுத்து அந்த கல்ச்சர் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குது மைக்ரோவாமு. இப்போ அதை மட்டும் தூர எடுத்துட்டோம். இதை மட்டும் கல்ச்சரை மட்டும். அதுக்கப்புறம் இந்த டப்பாவில் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். எதை வச்சுன்னா மேரிகோல்டு பிஸ்கட் 5 ரூபா பாக்கெட் வச்சு வருதான்னு ஒரு டவுட்டில் தான் பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு நம்ம தண்ணியில் ஊற போட்டு புழிஞ்சி நல்ல பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கிடணும். இப்போ நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். புழிஞ்சாச்சு. இப்போ அந்த டப்பாவில் சைடில் படாத மாதிரி நம்ம உள்ளே வச்சு அமுக்கி விடணும். சைடில் படக்கூடாது. பட்டுச்சுன்னா நம்ம எடுக்கும்போது இது ஒரு மாதிரி ஃபிஷ்ஷுக்கு அஃபெக்ட் ஆகும் ஏதாவது. இப்போ அதுக்கப்புறம் இது கூட நம்ம கல்ச்சரை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். கல்ச்சரை 2 டப்பாலையும் ஆட் பண்ணிவிட்டு கல்ச்சரை இப்போ நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு இந்த டப்பாவை மூடி 1 வீக் கழிச்சு இதோட அப்டேட் வரும். அது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.